வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சுகர் பீடை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ நம்ம 3mm பீடும் 4mm பீடும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம சுகர் பீடை என்ன பண்ணியிருப்போம், நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் டபுளாக ஸோ 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம். இப்போ என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பீட். நீங்கள் சுகர் பீடு மட்டும்தான் வந்து 2ஆக வச்சு ஸ்டிச் பண்ணணுமே தவிர, மற்ற எந்த பீடையும் நீங்கள் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. சிங்கிள் பீடாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வீனஸாக இருக்கீங்கன்னா, கொஞ்சமாக தட்டில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மூடியிலையோ கொட்டிட்டு ஒன்று ஒன்றா அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளார ஒன்று ஒன்றா விட்டு மேலே ஏற்றுங்க. ஒன்று ஒன்றா விட்டு அந்த ஹோல்ஸுக்கு நேராக நீடியில் விட்டு மேலே தள்ளிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் வந்து நீங்கள் சுகர் பீடையும் பிளேட்டில் கொட்டிட்டு ஒன்று ஒன்றா வந்து லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சுகர் பீட்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா, நீங்கள் மேலே ஃப்ரேமில் கிளாத்லேயே கூட கொட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தெரிக்கும் நீங்கள் ஒன்று ஒன்று குத்தி எடுக்க. ஸோ இதை வந்து நீங்கள் பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் 3mm 4mm எந்த இது எடுத்தாலுமே நீங்கள் சிங்கிள் பீடாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். டபுளாக வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. சுகர் பீடு மட்டும்தான் நீங்கள் டபுளாக வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி நரம்பில் ஸ்டிச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நரம்புலையும் ஸ்டிச் பண்ணலாம், ஸ்விங் த்ரெட்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து நரம்பும் ஸ்விங் த்ரெட்லேயும் ஸ்டிச் பண்ணால் என்ன ஃபால்ட்டு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸ் 100 ரூபீஸ் பேமெண்ட்டுக்கு எடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 30 வரையும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ 100 ரூபீஸ் அப்படின்றது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ கிளாஸுமே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் 100 ரூபீஸ்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸில் போகலாம். ஃபஸ்ட்டு நான் நார்மலாக த்ரெட்டை வந்து நம்ம மேலே எடுப்போம் இல்லையா, ஸோ த்ரெட்டை மேலே எடுத்துட்டு ரிவர்ஸில் திருப்பி ஒரு லாக் போட்டுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ஸ் பிரிஞ்சு வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம சுகர் பீட்னா என்ன பண்ணுவோம், 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் ஒரு பீடாக வச்சு தான் நம்ம இதில் லோட் பண்ணணும். ஓகே, ஒரு பீடாக தான் நான் வந்து போடுறேன் பாருங்கள். ஒரு பீடு போட்டு ஒரு செயின் லாக் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு பீடு ஒரு பீடை தான் வச்சு லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், ஒரு அவசரமும் கிடையாது. ஸோ கிளியராக பார்த்துட்டு பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்று ஒன்றா வச்சு ஒரு பீடாக உள்ளே விட்டு லோட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரு செயின் போட்டு நாட் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நாட் போட்டு எடுத்துட்டேன். இன்னும் நாட் போடுறதுல வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ நான் இப்போ 4mm போட்டு காமிக்கும் போது வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? அகெயின் த்ரெட்டை வந்து மேலே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 4mm பீடையும் நம்ம சேம் ப்ராசஸில் தான் வந்து லோட் பண்ண போகிறோம். நம்ம 4mm பீடை வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ 4mm பீடையும் அதே மாதிரி பிளேட்டில் எதுனா ஒரு பாக்ஸ் மூடியில் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 3mm லோட் பண்ணமோ, ஸோ அதே மாதிரி தான் அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு ஒன்று ஒன்றா வந்து பொறுமையாக லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பிகினராக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஹோல்ஸ் உள்ள விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் பீடு இருக்கும். இப்போ பாருங்கள்,
இந்த மாதிரி டபுள் பீட்ஸ், இது சிங்கிள் பீட் கிடையாது, இது வந்து சிங்கிள் பீட் கிடையாது, டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதையுமே லோட் பண்ணி போடக்கூடாது டபுளாக. ஸோ சிங்கிளாக இருந்தால் மட்டும்தான் போடணும். ஸோ இந்த மாதிரி டபுளாக இருந்தது அப்படின்னா போடக்கூடாது. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒட்டிகிட்ருக்கு, இதை வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி தான் 3mm பீடை எப்படி ஸ்டிச் பண்ணமோ ஸோ அதே மாதிரி தான் ஒரு பீடாக வச்சு நல்லா கிட்ட வந்து போடுங்க. ஓகேவா? நல்லா கிட்ட பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த பீட்ஸ்லாம் வந்து சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ டபுளாக போட்டிங்க அப்படின்னா பார்க்க வந்து நல்லாவே இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ரொம்ப வந்து குழப்பிக்க வேணாம். ஸோ சுகர் பீடை நம்ம டபுளாக ரெண்டு பீடாக வச்சு லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3mm 4mm பீடை சிங்கிளாக வச்சு லோட் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னு பாருங்கள், நான் வந்து ஒரு செயின் எடுத்திருக்கேன். ஸோ செயின் வந்து கொஞ்சம் மேலே பெருசாக எடுத்திருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு செயின் எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு, இப்போ ரெண்டாவதாக எடுத்தேன் இல்லையா, அந்த செயின் உள்ளார அந்த லூப் உள்ளார நீடில் விட்டு ஃபஸ்ட் லூப்பை இந்த கொக்கி முனை இருக்கு இல்லையா, ஸோ அதில் மாட்டியோ இல்லை அப்படியே செகண்ட் லூப்புள்ள கொண்டு வந்து கீழே பொறுமையாக செகண்ட் லூப்பை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் வந்து விழுந்துடும். ஓகே, இன்னும் எண்ணாட்டில் வந்து கொஞ்சம் பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் போட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3mm பீடும் 4mm பீடும் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 5 லைன், இது ஒரு 5 லைன், இது ஒரு 5 லைன் போட்டு கிளாஸில் இருக்கவங்க சென்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸு ஜஸ்ட் 100 rupees பேமெண்ட்டுக்கு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா August 30 இன்னியோட வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேவிலேருந்து ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம். இந்த கிளாஸில் எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கிளாஸில் இருக்கவங்க கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ 5 லைன்ஸாக வந்து ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.